தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிறதும் காங்கிரஸ் தான். நிச்சயம் இதுக்கு வந்து ஒரு முதல்வர் தலைமையில் இன்னும் சொல்ல போனோம்னா காங்கிரஸ் மத்திய தலைமையை அணுகி கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக வெற்றி நடைபெற்று கொண்டு போகக்கூடிய வேலைகளை காங்கிரஸ் கட்சி கூட்டணிங்கிற முறையில் கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம். தண்ணியை திறந்து விடுறதுக்கு உண்டான உத்தரவை நம்ம கேட்கணும். அது அரசாணையில் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவன் ஆணையாலேயே தண்ணி திறந்து விட்டாங்க. அதாவது தண்ணின்னா மழை பெஞ்சு உபரி நீர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு அரசாணைகள் வரும். எங்கள் கர்நாடக அரசாணைகள் கண்டிப்பாக அதனுடைய திறந்து விடுறதுக்கு வரும். அதாவது யாராவது விட்டு கொடுக்கறதுங்கிறது இல்லை. நம்ம தமிழில் ஒரு இதில் சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் தான் விட்டு கொடுப்பதில்லை என்று. நிச்சயம் தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமலும் இதனுடைய உற்பத்திகளும் இல்லை கொள்ளளவும் அதிகமாக பாய்ந்து வரக்கூடிய கர்நாடக விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு சுமூகமான தீர்வு ஏற்றதுக்கு இப்பதான் காரணமா இருக்கு. திரு பிரியன் சொல்லக்கூடிய பாயிண்ட்ல இருந்து தாவேக்கா இந்த மேகதாதோ இல்ல காவிரி விவகாரத்தையோ அரசியல் பண்றாங்களா? அப்படிதான் நகர்வும் இருக்கா? அப்படி எடுத்துக்க முடியாது சார். அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றத்தில் இந்த புதிய ஆட்சி அமையப்பட்டதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவெடுத்து ஜோசப் விஜய் தலைமையில் ஒரு மாற்று அரசு, புதிய அரசியலுக்கே புதிதாக வந்த ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு. இவங்களுடைய அனுபவங்கள், இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தோம்னா அரசியல் கட்சி ரீதியாக பார்த்தோம்னா 2 வருஷம்தான், அரசு ரீதியாக பார்த்தா இந்த 2 மாதம்தான். பழந்திண்டு கொட்டை போட்ட டிஎம்கேயோ இல்லை ஏடிஎம்கேயோ இந்த மேகதாது இந்த பிரச்சனையோ காவிரி பிரச்சனையோ நிரந்தரமாக எங்கேயுமே தீர்க்கலை. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி தான் கோர்ட்டுக்கு போகிறது, திரும்ப பேச்சுவார்த்தை நடத்துறது, திரும்ப கோர்ட்டுக்கு போகிறது. அடுத்த அந்த பயிர் காலங்கள் வர அந்த நமக்கு தேவையான காலங்கள் வரும்போது முறையீடுறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தடவை இதுக்கு வந்து சுமூகமான தீர்வு வரும்னு நாங்கள் நம்புகிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறதும் காங்கிரஸ் தான், தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிறதும் காங்கிரஸ் தான். நிச்சயம் இதுக்கு வந்து ஒரு முதல்வர் தலைமையில் இன்னும் சொல்ல போனோம்னா காங்கிரஸ் மத்திய தலைமையை அணுகி கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக வெற்றி நடைபெற்று கொண்டு போகக்கூடிய வேலைகளை காங்கிரஸ் கட்சி கூட்டணிங்கிற முறையில் கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம். இது ஒரு வரலாற்று சாதனையாகவும் இருக்கும். இல்லை இஸ்மாயில், இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது நடக்கணும் அப்படின்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, மேகதாது திட்டம் கட்டப்படாது அப்படின்னு கர்நாடகா உறுதிமொழி கொடுக்கணும். இல்ல நீங்க கட்டிக்கங்கன்னு தமிழ்நாடு சம்மதம் தெரிவிக்கணும். மேகதாது கட்டுறதை விட முதல்ல இப்போதைக்கு நமக்கு தண்ணி தேவை. ஆக்சுவலா தண்ணியை திறந்து விடுறதுக்கு உண்டான உத்தரவை நம்ம கேட்கணும். அது அரசாணையில் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவன் ஆணையாலேயே தண்ணி திறந்து விட்டாங்க. அதாவது தண்ணின்னா மழை பெஞ்சு உபரி நீர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு அரசாணைகள் வரும். எங்கள் கர்நாடக அரசாணைகள் கண்டிப்பாக அதனுடைய திறந்து விடுறதுக்கு வரும். இதனுடைய முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த அணை திட்டத்தை கட்ட வேண்டாமா? ஒருவேளை கட்டினதுக்கு பிறகும் கூட அணையில் தேங்கக்கூடிய எவ்வளவு தேங்கினாலும் குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணியை திறந்து தான் விட்டு ஆகணுங்கிற ஒரு உத்தரவை கர்நாடக அரசு உறுதி கொடுக்குமாங்கிறது இந்த புதிய அரசு விஜய் ஜோசப்பினுடைய அரசு வந்து எங்களுடைய தலைமையோடு பேசி நிச்சயம் சுமூகமான தீர்வு காணப்படும். இல்லை, நான் திருப்பி அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ மேகதாது திட்டம் தான் நீருக்கான முக்கிய விஷயம் இருக்கு. நீங்க சொல்லக்கூடியது அங்கேயும் காங்கிரஸ் இங்கேயும் காங்கிரஸ் கூட்டணி 2 பேருமே பேசி ஒரு முடிவெடுப்பாங்க. நான் கேட்ட அதே கேள்விதான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன். 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் விட்டு கொடுத்தா மட்டும்தான் இது சுமூகமான நிலைப்பாட்டை கர்நாடகா அந்த நிலைப்பாட்டை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி. ஏன்னா ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. தமிழ்நாடு அப்ப அந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழ்நிலை நோக்கி நகருதா? நிச்சயம். அதாவது யாராவது விட்டு கொடுக்கறதுங்கிறது இல்லை. நம்ம தமிழில் ஒரு இதில் சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் தான் விட்டு கொடுப்பதில்லை என்று. நிச்சயம் தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமலும் இதனுடைய உற்பத்திகளும் இல்லை கொள்ளளவும் அதிகமாக பாய்ந்து வரக்கூடிய கர்நாடக விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு சுமூகமான தீர்வு ஏற்றதுக்கு இப்பதான் காரணமாக இருக்கு. என்ன காரணம்னா 1967 பிறகு 1967 நான் என்ன கேட்கிறேன்னா, சுமூகம்ன்ற ஒரு வார்த்தை இஸ்மாயில் பயன்படுத்துறல, அதுக்கான அர்த்தம் இல்லை. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, அதுதான் நான் சொல்லுவேன். 1967 பிறகு திராவிட கட்சிகள் இங்க ஆட்சி அமைச்சிருக்கு. சரி, காங்கிரஸ் அதுல பங்கு பெறல, காங்கிரஸ் ஆட்சி அமைக்கல. ஆனா தனிச்சு கர்நாடகாவில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் பங்கு பெற்று 2 அமைச்சர்களை பெற்று இந்த அரசினுடைய ஒரு பங்களிப்பாகவும் காங்கிரஸ் இருக்கு. அப்ப நம்மளுடைய உதாரணமா சொன்னோம்னா நம்மளுடைய பிரான்ச் தான் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குதுங்கல நம்ம விட்டு கொடுத்து போறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குண்டான சுமூகமான முயற்சிகளை அந்த விட்டு யார் கொடுப்பா?
தமிழ்நாடு கொடுக்குமா கர்நாடகா இல்ல கொடுக்குமா? இரண்டு பக்கமே கொடுப்போம். ஏன் நீங்க வந்து ஓவர், அதாவது அதிகமான விட்டு கொடுத்தல் யாருன்னு ஏன் நினைக்கிறீங்க? 50-50 விட்டு கொடுப்போம். ஆக்சுவலா சரி, அப்ப என்ன நடக்கும்? ஏன்னா ஒரு புரிதல், இப்ப நேர்களுக்கு ஒரு புரிதல் வேணும் இல்லையா? ரெண்டு பேருமே பாதிக்கு பாதி விட்டு கொடுப்பாங்க. பாதிக்கு பாதினா எப்படி? அல்ல, இப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய, தமிழ்நாடுடைய கட்சியினுடைய, எல்லா கட்சிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறது ஒரு கோரிக்கை. ஆமா. கர்நாடகத்தை பொறுத்தவரையும் மேகதாது கட்டணும்னு ஒரு கோரிக்கை. ஒருவேளை கட்டுறதுல உறுதியா இருக்குது, சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்துருச்சு, மத்திய அரசாங்கமும் அனுமதி கொடுத்தால் முக்கியமான பாயிண்ட், அதாவது நீங்க எவ்வளவு கட்டினாலும் அதுல உதாரணமா 100% தேங்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க வந்து கொள்ளளவை எட்டுனதுக்கு பிறகுதான் திறந்து விடணும்னு இல்ல. சரி, எனக்கு அதுல எவ்வளவு இருக்கோ அதுல அந்த பெர்சன்டேஜ் வாய்ஸ் நீங்க திறந்து விடணுங்கிற ஒரு அடிப்படை ஒப்பந்தம், அந்த பாயிண்ட்ல கட்டாய பேசலாம். ஒப்பந்தம். அந்த பாயிண்ட்ல